இங்க ஒரு மந்திரவாதி வரம் தர பூதத்தை ஒரு ஜாடியில அடைச்சு துரதுக்கி போட்டுறாப்ல. ஆனா அது கீழே விழல, அது ஒரு பறவை பிடிச்சிட்டு போகுது. பறவை அந்த ஜாடியை நேரா கொண்டு போய் எங்க போடுறது தெரியுமா? கடல்ல போய் அப்படியே போடுறது. அது அப்படியே கடலுக்குள்ள ரொம்ப காலம் கிடக்குது. இப்ப அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா மீனவர்கள் கொஞ்சம் மீனை வந்து பிடிச்சிட்டு வெளியே வராங்க. அந்த மீனை வந்து ஒரு பெரிய மீனை வாங்கி ஒருத்தி சமைக்கிறான். அப்படி சமைக்கிறது கட் பண்ணும்போது திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒண்ணு வருதுங்க. அது வேற எதுவும் இல்லை, அந்த ஜார் தான். அந்த ஜார் கிளீன் பண்ணும்போது உள்ள அந்த பூதமும் வெளியே வந்துருதுங்க. அந்த பூதத்தை பத்தி உடனே பயந்து போறா. அதுக்கப்புறம் அந்த பூதம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இவ வந்து ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அறிவாளி, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறா அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் அவளும் அந்த பூதமும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிராங்க. இந்த பூதமும் அவளுக்கு ஏதாவது நல்லது செய்யணுமே அப்படின்னு நினைச்சு உனக்கு என்ன வர வேணும் அப்படின்றத பொறுமையா கேட்குது. அதுக்கு இவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் இந்த உலகத்தையும் மிகப்பெரிய அறிவாளி ஆகணும், எல்லாத்தையுமே கத்துக்கணும், நான் தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றத கேட்கிறா. அதுக்கு அந்த பூதமும் சரின்னு சொல்லுது. உடனே அந்த வரத்தையும் கொடுக்குது. ஏன்னா இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த வரத்தை கொடுத்துருது. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அந்த பொண்ணு வந்து இருக்கிறதுல எல்லா புக்குமே அவள் வீட்டில் இருக்கு, எல்லாத்தையுமே நல்லா படிக்கிறான். ஒரு தடவை படிச்சாலே நல்லா மண்டையில ஏறும் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளியா இருக்கான். அந்த அறிவாளி வந்து ஆனவொன்னே எல்லாத்தையும் இப்படி சொல்றது ட்ரை பண்றான். அப்படி சொல்லி வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா பைத்தியம் ஆயிடும். உடனே இந்த புதமும் தேவையில்லாம வந்து இந்த வரத்தை கொடுத்துருமோ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி திரும்பவும் அந்த ஜாடி கிளியே போயிடுச்சு.